ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கரங்களை தட்டி கொண்டு தேவனை உயர்த்துவோமா, தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. இந்த வாரம் முழுவதும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து அவர் நம்மை வழி நடத்தி இருக்கிறார். அதற்காக சத்தமாக தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. எங்கே 2-3 பேர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் இறங்கி வருவேன் என்று சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்ம மத்தியில் அவர் இறங்கி வந்திருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கைகளை தொடும்படிக்காக அவர் நம்ம மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். அற்புதங்களை செய்வதற்காக, அதிசயங்களை செய்வதற்காக நம்ம மத்தியில் அவர் இறங்கி வந்திருக்கிறார். அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளாக எங்களை மறைத்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காக ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். அதற்காக தேவனை உயர்த்துவோமா. ஹல்லேலூயா, தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். சொல்லுவோம், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும். உற்சாகமாக பாடுவோமா. அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளாக நாங்கள் இருக்கிறபடினால் தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, ஒரு கிழமரே எந்த தீங்கும். உற்சாகமாக பாடுவோமா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். அவரே என் வாழ்வில் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். அவரே என் வாழ்வில் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. சொல்லுவோமா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசர். அறிக்கை செய்வோமா. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். உண்மையுள்ள இடத்தோடு சொல்லுவோம். ஆயனை போல அவர் நம்மை நடத்துகிற தேவன்.
அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் எந்த தீங்கும் தீண்டாது. ராஜா இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அநாதி ஸ்நேகத்தால் இழுத்துக் கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். அநாதி ஸ்நேகத்தால் இழுத்துக் கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். இன்னும் ஒரு விசை இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. வலமாய் கரங்களை தட்டிக்கொண்டு தேவனை உயர்த்துவோமா, அவருக்கு நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து நமக்காக இரத்தத்தை சிந்தினாலே இன்றைக்கு அவருடைய இரத்தம் நம்மை பாதுகாக்கிறது. அவருடைய இரத்தம் நம்மை சுற்றிலும் இருந்து நம்மை பாதுகாக்கிறது. அதற்காக தேவனை உயர்த்துவோமா. ஹல்லேலூயா. எந்த அம்புகளை தொடாதபடிக்கு, எந்த சாத்தானுடைய கிரியைகளை தொடாதபடிக்கு, எந்த மனுஷர்களுடைய கிரியைகளை தொடாதபடிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்மை பாதுகாக்கிறது, நம்மை பாதுகாக்கிறது. அந்த இரத்தம் நமக்காக ஜெயத்தை தருகிறது, நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை தருகிறது. நம்முடைய சூழ்நிலைகளை மேற்கொள்ளும்படிக்காக, நம்முடைய தடைகளை மேற்கொள்ளும்படிக்காக, நம்முடைய வாழ்க்கையில வருகிற உபத்திரவங்களை எல்லாம் மேற்கொள்ளும்படிக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நமக்காக ஜெயத்தை தருகிறது. அதற்காக தேவனை உயர்த்துவோமா, அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்காக அப்பா சிலுவையிலே ரத்தம் சிந்தினீரே, அதற்காக உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் சிலுவையிலே மரித்ததினால் அப்பா உம்முடைய பூரண அன்பை அப்பா எங்களுக்காக வெளிப்படுத்தினீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உம்முடைய அன்பை எங்களுக்கு காண்பித்தீரே. பிதாவாகிய தேவன் எங்களை எப்படி அன்பு செய்கிறார் என்று நீர் எங்களுக்கு காண்பித்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. உற்சாகமாக கரங்களை தட்டிக்கொண்டு தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. என் தேவனே உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய அன்பு பெரியது அப்பா, உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே. அதற்காகத்தான் அப்பா இன்றைக்கு நாங்கள் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உம்முடைய அன்பை நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி செலுத்தும்படிக்காகப்பா சகோதரிகளாக நாங்கள் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. நீர் செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்தும்படிக்காக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. எபினேசராய் இருக்கிற தேவனே, இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனே, இனிமேலும் எங்களுக்கு உதவி செய்கிற வல்லவராய் இருக்கிற தேவனே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தேவனே உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல் ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவன், எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதற்கு நீர் இன்றைக்கு எங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறீர் அப்பா. அப்படியாக எங்களுடைய இருதயங்களை மகிழும்படிக்காக நீர் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை நீர் செய்ய போகிறீர் அப்பா. பெரிய அற்புதங்களை நீர் செய்ய போகிறீர் அப்பா. நாங்கள் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறோம் அப்பா. விருதாவாக உம்மை தேடக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. நாங்கள் உம்மை விருதாவாக தேடவில்லை அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வதற்காகப்பா அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வதற்காகப்பா, எங்களுடைய உள்ளத்திலே சமாதானத்தை கட்டளையிடும்படிக்காக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் அப்பா. நாங்கள் உம்மை விருதாவாக தேடவில்லை அப்பா. அப்பா நீர் உண்மையுள்ள தேவன் அப்பா. சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவன் அப்பா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளின் மத்தியிலே வாசம் செய்கிற இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, உமக்கு கோடி 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 நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. சங்கீதம் 133வது வசனம் சொல்லுகிறது, இதோ
சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தடியிலே வடியிருக்கிறது, அவனுடைய அங்கிகளின் மேலே இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோனிலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய சபையிலே இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கும் நம் சகோதரர்கள் சகோதரிகளாக ஒன்றிணைந்து ஒருமித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க வந்திருக்கிறதுனால ஆண்டவர் நம் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். நம் சகோதரர்கள் சகோதரிகளாக ஒருமித்து அவரை உயர்த்துகிறதுனால கர்த்தர் நமக்கு என்றென்றைக்குமாக அவர் நமக்காக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிட்டு அவர் நமக்கு ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்க விரும்புகிறார். ஆமென். இதை நாம் விசுவாசித்து இதோ மனுஷரின் மத்தியில தேவாதி தேவன் வாசம் செய்கிறார் என்கிறது பாடல் பாடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயர்த்துவோமா? இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே, தேவன் தாமரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா, தேவன் தாமரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா, தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் உடைக்கிறாரே. சொல்லுவோமா? தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே, தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே, தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே, ஜீவனாலின் நம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவனதேயும் அவரே, ஜீவனாலின் நம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவனதேயும் அவரே, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே, மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே, மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே, என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறது, என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறது, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. சொல்லுவோமா? இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே, சீயோனின் வாசல்களை ஜீவ தேவனை நேசிக்கிறார், சீயோனின் வாசல்களை ஜீவ தேவனை நேசிக்கிறார், சீர்மிகுதிடுமை சுவிசேஷங்களை கூறி உயர்த்திடுவோம் என்றுமே, சீர்மிகுதிடுமை சுவிசேஷங்களை கூறி உயர்த்திடுவோம், இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம், இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே, இதோ மனுஷரின் தேவாதி தேவன் வாசம் செய்கிறார். முன்னோடியாம் இயேசு பரன் மூளைக்கல்
மூளைக்கல்லாகி சீயோனிலே முன்னோடியாம் இயேசு பரன் மூளைக்கல்லாகி சீயோனிலே வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இது மனுஷரின் மத்தியிலே தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்து தன்னில் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்து தன்னில் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. உற்சாகமாக பாடுவோமா? இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. சொல்லுவோமா? தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த தேவனதையும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவனதையும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இன்னும் ஒரு விசை, இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. அறிக்கை செய்வோமா? இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. ஓ தேவனை உயர்த்துவோமா, தேவனை உயர்த்துவோமா, அவருக்கு நன்றி செலுத்துவோமா. அவர் மனுஷர்கள் மத்தியிலே, அவருடைய பிள்ளைகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு தேவன் நம்ம மத்தியிலே அவர் இறங்கி வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கைகளை தொடும்படிக்காக அவர் நம்ம மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். உங்களுக்கு எந்தெந்த தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகளை சந்திக்கும்படிக்காக கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம இறங்கி வந்திருக்கிறார். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். தம்முடைய சபையில கூடி வந்து அவரை ஆராதிக்கிறதுனால, இன்றைக்கு நீங்கள் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறதுனால நிச்சயமாக தேவன் உங்களை வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு எந்த தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகள் தேவன் சந்தித்தார் என்று நினைத்து இன்று விசுவாசித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஓ தேவனே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உம்முடைய மகிமையின் ஆளுகளை நிரப்புகிறீர் அப்பா, உம்முடைய பிரசனத்தின் ஆளுகளை நிரப்புகிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்களுடைய கண்ணீர்களை துடைக்கும்படிக்காக, எங்களுடைய கவலைகளை மாற்றும்படிக்காக நீர் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறீர். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும்படிக்காக
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மத்திலே இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை வரவேற்போமா? கரங்களை தட்டி கொண்டு அவரை வரவேற்போமா? என்னுடைய வாழ்க்கையில இறங்கி வாரும் என்று கேளுங்க. என்னுடைய சூழ்நிலைகளிலே இறங்கி வாரும் என்று கேளுங்க. என்னுடைய உபத்திரவ சூழ்நிலைகளிலே இன்னைக்குள்ளாக இறங்கி வாரும், என்னுடைய சூழ்நிலையிலே இறங்கி வாரும் என்று கேட்போமா? 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 சத்தமாக சத்தமாக. தேவன் நம்மத்திலே இருக்கிறார். அவர் நம்மத்திலே இருக்கிறார். அவர் உங்களுக்காக பதில்களை கொடுக்க அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகள் உங்களுக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உங்களுக்கு சொந்தமாகவும் தருவேன் என்று சொன்ன தேவன் உங்களுக்காக அவர் அற்புதங்களை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் கேட்டால் போதும், அவருக்கு நீங்கள் கேட்டால் போதும், அவர் நிச்சயமாக செய்வார். அவர் நிச்சயமாக செய்வார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கொண்டு பெற்றுக்கொள்வோமா? 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 ஹல்லேலூயா. தேவனேமை உயர்த்துவோம், தேவனேமை உயர்த்துவோப்பா. ஹல்லேலூயா. 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 ஓ இயேசு ராஜாவே, உமக்கு நன்றி அப்பா. அற்புதங்களை செய்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, உமக்கு நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவனுடைய சபையில வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம் பூமிக்குரிய வாழ்க்கையில சபையில வந்து ஆராதிக்கிறது என்று இன்னாக்கா நம் பரலோகத்தில் போயிட்டு தேவனை ஆராதிக்கிறதற்கு முன் அடையாளமாக இருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லோருமாய் ஒரு நாள் பரலோகத்தில் நாங்கள் போயிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம ஆராதிக்க போகிறோம். அப்போ நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பயிற்சி செய்கிறோம். இந்த பூமியில் நாங்கள் இருக்கும் பொழுது நாங்கள் பயிற்சி செய்கிறோம். ஆமென். எப்போல்லாம் தேவனுடைய சபையில அவரை ஆராதிக்கிறோமோ அப்போவெல்லாம் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமுக்குள்ளாக நாங்கள் நுழைகிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஆயிரமான தேவனுடைய தூதர்களோடு கூட நாம் அவரை ஆராதித்து அவருடைய எருசலேமுக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கிறோம். புது உடன்படிக்கையாகிய மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஆராதிக்கும் பொழுது அவருடைய சபையில நாங்கள் கூடி வந்து பொழுது அவருடைய அண்டையிலே நாங்கள் சேருகிறோம். ஆமென். நன்மையினாலும் கிருபையினாலும் நம்மை முடிசூட்டி அவர் நமக்காக அற்புதங்களை அவர் செய்ய போகிறார். ஆமென். அதனால ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம் என்கிறது பாடல் பாடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்துவோம். ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம் சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம். ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம் சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம். பரலோகம் நம் தாயகம், விண்ணகம் நம் தகப்பன் வீடு. பரலோகம் நம் தாயகம், விண்ணகம் நம் தகப்பன் வீடு. ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம் சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம். ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம் சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம். கோடானு கோடி தூதர் கூடி அங்கே துதிக்கின்றனர். கோடானு கோடி தூதர் கூடி அங்கே துதிக்கின்றனர். பரிசுத்தரே என்று பாடி பாடி மகிழ்கின்றனர். பரிசுத்தரே என்று பாடி பாடி மகிழ்கின்றனர். பரிசுத்தர் 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 பரலோக தேவன் பரிசுத்தர். நம் பரலோக தேவன் பரிசுத்தர். ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம் சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம். ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம் சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம். பெயர்கள் எழுதப்பட்ட தலைப்பேரானவர்கள், பெயர்கள் எழுதப்பட்ட தலைப்பேரானவர்கள் திருவிழா கூட்டமாக கொண்டாடி மகிழ்கின்றனர். திருவிழா கூட்டமாக கொண்டாடி மகிழ்கின்றனர். அல்லேலூயா ஓசன்னா சுலபமா. அல்லேலூயா ஓசன்னா. கொண்டாட்டம் கொண்டாட்டம் நம் தகப்பன் வீட்டில்.
கொண்டாட்டம் கொண்டாட்டம் நம் தகப்பன் வீட்டு ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம் சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம் ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம் சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்கள் ஆவி அங்கே பூரணமாக்கப்பட்ட நீதிமான்கள் ஆவி அங்கே எல்லாரையும் நியாயத்திற்கும் நியாயாதிபதி அங்கே எல்லாரையும் நியாயத்திற்கும் நியாயாதிபதி அங்கே நீதிபதி கர்த்தரே சொல்லுவோம் நீதிபதி நம் கர்த்தரே எல்லாரையும் நியாயத்திற்கும் நியாயாதிபதி அவர் எல்லாரையும் நியாயத்திற்கும் நீதிபதி ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம் சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம் ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம் சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம் புதிய உடன்பாட்டின் இணைப்பாளர் இயேசு அங்கே புதிய உடன்பாட்டின் இளைப்பாளர் இயேசு அங்கே நன்மை தரும் ஆசீர்வாதம் பேசும் ரத்தம் அங்கே நன்மை தரும் ஆசீர்வாதம் பேசும் ரத்தம் அங்கே ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் சொல்லுவோமா ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம் சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம் ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம் சீயோன் மலைக்கு வந்து பரலோகம் பரலோகம் நம் தாயகம் விண்ணகம் நம் தகப்பன் வீடு பரலோகம் பரலோகம் நம் தாயகம் விண்ணகம் நம் தகப்பன் வீடு ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம் சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம் ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம் சீயோன் மலைக்கு வந்து பரலோகம் பரலோகம் நம் தாயகம் விண்ணகம் நம் தகப்பன் வீடு பரலோகம் பரலோகம் நம் தாயகம் சொல்லுவோமா விண்ணகம் பரலோகம் பரலோகம் நம் தாயகம் விண்ணகம் நம் தகப்பன் பரலோகம் பரலோகம் நம் தாயகம் விண்ணகம் நம் தகப்பன் வீடு ஓ ஹல்லேலூயா தேவனே உமக்கு நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா நீரே ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே ஹல்லேலூயா பரலோக எருசலேமிலே வாசம் செய்கிற தேவனே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம்ப்பா உம்மை உயர்த்துகிறோம்ப்பா நீர் சீக்கிரம் வருகிறீரப்பா எங்களை எடுத்துக்கொள்ளும்படிக்காகப்பா உம்முடைய பரலோகத்தில் கொன்னும்படிக்காகப்பா நீர் சீக்கிரம் வருகிறீர் ஆண்டவரே அதற்காக உம்மை உயர்த்துகிறோம்ப்பா இன்றைக்கு அப்பா உம்முடைய சபையில நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீங்க தான் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில போடும் அப்பா நீர் எங்களுடைய வாழ்க்கையில இருந்தால் போதும் ஆண்டவரே நீர் எங்களுடைய வாழ்க்கையில இருந்தால் போதும் அப்பா நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீரப்பா
கடைசி பரியந்தமும் எங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தேவன் அப்பா. இதோ சதா காலங்களிலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அப்பா. நீர் சதா காலங்களில் அப்பா கடைசி வரைக்கும் அப்பா நாங்கள் பரலோகத்துல போகும் வரைக்கும் அப்பா நீர் எங்களோடு கூட இருப்பீர் ஆண்டவரே. அதனால் தான் ஆண்டவரே நீர் எங்களுடைய வாழ்க்கையில இருந்தால் போதும் ஆண்டவரே. நீர் எங்களுடைய வாழ்க்கையில இருந்தால் போதும் ஆண்டவரே. தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. நீங்க போதும் ஏசப்பா என்று சொல்லுங்க. நீங்க போதும் ஏசப்பா. என்னுடைய வாழ்க்கையில நீங்க போதும் ஆண்டவரே. நீங்களுடைய வாழ்க்கையில நீர் இருந்தால் போதும் ஏசப்பா என்று சொல்லுங்க 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 சொல்லுங்க. வாய்களை திறந்து தேவனுக்கிட்ட சொல்லுவோமா சொல்லுவோமா. ஹல்லேலூயா இயேசுவே நீர் எங்களுடைய வாழ்க்கையில போதும் ஆண்டவரே அப்பா. அப்பா யாரெல்லாம் எங்களை கைவிடலாம் அப்பா. மனுஷர்கள் எங்களை கைவிடலாம் அப்பா. சூழ்நிலைகள் அப்பா எங்களை விட்டு போகலாம் அப்பா. சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிராக இருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் நீர் எங்களுடைய வாழ்க்கையில இருந்தால் போதும் அப்பா. எல்லாவற்றையும் மாற்ற நீர் வல்லவர் அப்பா. எல்லாவற்றையும் மாற்ற நீர் வல்லவராய் இருக்கிறீர் அப்பா. அதனால் தான் அப்பா நீர் எங்களுடைய வாழ்க்கையில இருந்தால் போதும் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி. நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. இயேசுவை பார்த்து சொல்லுவோமா. நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே எத்தனை இன்பமே உந்தன் சமூகம். உண்மையுள்ள இதயத்தோடு பாடுவோமா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காயேங்குதே. உள்ளமும் உடலுமே என் உள்ளமும் உடலுமே உமக்காயேங்குதே. நீங்க போதும் நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கு இயேசுவே. நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கு புதுபலன் தருகிறேன். புதுபலன் தருகிறேன். புது எண்ணெய் பொழிகிறேன். புது பலன் தருகிறேன். புது எண்ணெய் பொழிகிறேன். கனி தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறேன். ஓ நான் கனி தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறேன். நீங்க போதும் நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. அறிக்கை செய்வோமா. நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதியில் அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். சொல்லுவோமா. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு திருமுகம் கண்டு திருப்பியில் மூழ்குவேன். ஓ இயேசு ராஜா. நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கு
போதும் ஏசப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கு நீங்க போதும், நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கு ஆனந்தமே ஆனந்தமே, உம் சமூகமே பேரின்பமே, உங்க பிரசனமே ஆனந்தமே, உம் சமூகமே பேரின்பமே, உங்க பிரசன உங்க சமூகத்திலே, உங்க சமூகத்திலே ஒன்று கூடியுள்ளோம், உங்க பிரசனத்திலே களி கூற வந்தோம், உங்க சமூகத்திலே ஒன்று கூடியுள்ளோம், உங்க பிரசனத்திலே களி இருக்கின்றேன் இருக்கின்றேன் என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேன், உன்னுடைய சூழ்நிலை நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேனே, ஆனந்தமே ஓ சமூகமே பேரின்பமே, உங்க பிரசனை பார்த்து பாடுவோமா, ஆனந்தமே ஓ சமூகமே பேரின்பமே, உங்க பிரசனை அன்பே என் இயேசுவே, அன்பே என் இயேசுவே, உயிரே என் உறவே, அன்பே என் இயேசுவே, உறவிலே என் உறவே, ஆனந்தமே ஓ சமூகமே பேரின்பமே, உங்க பிரசனமே ஆனந்தமே, ஓம் சமூகமே பேரின்பமே, உங்க அசைவாடும் 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 ஆனல் மூட்டும், அசைவாடும் 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 ஆசை ஆவியானவரே ஆவியானவரே அசைவாடும் ஆனந்தமே ஓம் சமூகமே பேரின்பமே, உங்க பிரசன ஆனந்தமே ஆனந்தமே ஓம் சமூகமே பேரின்பமே, உங்க ஆராதனை 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 ஓரி கரவஷதலே வெரிதரவா ஆராதனை 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 இன்னும் ஒரு விசை ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 ஓ என் இயேசு ராஜாவே, நாங்கள் உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நீர் போதும் ஆண்டவரே, நீங்க போதும் ஆண்டவரே. ஓ இயேசு ராஜாவே, நீர் எங்களோடு கூட இருக்கிற தேவனப்பா, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்கிறது ஆண்டவரே, உம்முடைய பிரசனம் எங்கள் மத்தியிலே இருக்கிறது ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களோடு கூட இருந்தப்பா, எங்களுடைய கரத்தை பிடித்து எங்களோடு கூட நடக்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே, ஒருபோதும் எங்களை கைவிடாத தேவன்,
ஒருபோதும் உங்களை விட்டு விலகாத தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, உமக்கு நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம்.